எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 2024 தென்பெண்ணை ஆற்றில் ஒரு பாலத்தை கட்டிட்டு அந்த பாலத்தை பார்ப்பதற்காக நிற்கிறார் ஏவாவேலு. இவர் கண் முன்னாலே துவக்கடிக்கிறன்னு உடஞ்சி விழுதுங்க. நிறைய தண்ணி வந்துருச்சு, அதனால தான் சொல்லிட்டார். இவங்க மாடல் அரசுன்னு சொன்னதற்கு அர்த்தம் அதுதான். இது மற்றவங்க புரிஞ்சுக்கல. மாடல்னு சொன்னால் நாங்கள் மேலே அடிக்கிறோம் கொள்ள, நீ கீழே அடிச்சுக்கோ நொல்ல அப்படின்னு சொல்கிறது தான். அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதில் இப்பொழுது எல்லோரையும் கராராக பிடிக்கிறாங்க, எடுக்கக்கூடாதுங்கும் பொழுது கீழே வரை அது தாக்க செலுத்துது. இது தொடர்ந்து இருக்க வேண்டுமா இல்லையா? அதற்கு என்ன செய்ய போகிறாங்க? சட்டமன்றத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு பைசா மக்கள் பணத்தில் எடுக்க மாட்டோம், எடுத்தவனையும் விட மாட்டோம். ஏற்கனவே அதை எடுத்தவங்களை கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு வேகமாக சொல்கிறாரா கோபத்தில். இந்த பக்கம் திருப்பி காட்டுறான். வெளிநடப்பு செய்வதற்கு தயாராகிக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறவங்கெல்லாம் ஏதோ வெளிநடப்புக்கு அரசியல் ரீதியாக எந்திரிச்சாங்க நீங்கள் நினைக்காதீங்க. உட்கார்ந்து இருக்க முடியல. திமுக உடைந்து கொண்டிருக்கும் கட்டிடம்ங்கிறீங்களா? மூழ்கி கொண்டிருக்கும் கப்பல்ங்கிறேன். என்ன சார் சொல்கிறீங்க? வேற என்ன தான் சொல்லணும்? நீங்கள் 57 இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க என்பதனால மட்டும் இல்லை, உள்ளுக்கே ஏன் தோத்தோம் ஏன் தோத்தோம் ஏன் தோத்தாரு ஏன் தோத்தாரு என்பதிலேயே எந்த நிலைமைக்கு போயிட்டு அப்பாவை காணாமன்னு கேட்குற அளவுக்கு போயிட்டு இல்லை. தலைவர் கலைஞருடைய பேச்சுக்கும் எழுத்துக்கும் ரசிகர்கள் தான். ஆனால் பொய் பித்தலாட்டுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதை ரசிச்சுக்கிடுறது, பின்னால் போய் ஏமாறுறது இல்லை, அவ்வளோதான். ஒரு ரசிக்கத்தக்க புனைவு கதைகள் எழுதுவதும், புனைவு நாடகங்கள் நடத்துவதும், புனைவு திரைப்படங்கள் எடுப்பதும் எங்களுடைய பாணி. மக்கள் அப்படியெல்லாம் ஏமாளிகள் கிடையாது. மக்கள் கையில் அரசியல் போய்விட்டது, அரசியல் மயப்படுத்தி விட்டார்கள். இது நாள் வரை எதற்காக வாக்களிக்கிறோம் என்று தெரியாமையே ராமாண்டா என்ன ராவணாண்டா என்ன போட்ட பொழுது தான் வந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ மக்கள் கையில் அரசியல் எடுத்துட்டதுனால ஆட்சிக்கு வந்த புதியவர்களே தப்பு பண்ணினாலும் எதுப்பான், கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்? விவசாயிகளுக்கு நீங்கள் இவ்வளோ தர்றேன்னு சொன்னீங்க, ஆனால் அவ்வளோ தரல. எல்லா இடம் விவசாயிகள் போராட்டம் வந்துருச்சா இல்லையா? மக்கள் அப்படியெல்லாம் அதே அவங்க தான் ஓட்டு போட்டது. அவுட் சோர்சிங்னு போட்டு தனியார் கையில் கொடுப்பேன்னு சொல்லி எல்லா இடமும் கொடுத்தா என்ன அர்த்தம்? இட ஒதுக்கீடு கூடாது. இப்பவும் அதே தானே சார் தாவேக அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. செஞ்சா திட்டு வாங்குவாங்க, எதிர்ப்பு வரும். துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் இன்னும் செய்யலை, வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அது உண்மையானால் பயங்கரமா இவங்களும் தான் எதிர்ப்பு வரும். ஓகே, அதனால இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை, மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள். ஆமாம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி எழுந்துள்ளார். வணக்கம் மணி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? எப்போதும் போல. கடந்த திமுக ஆட்சியில் போடப்பட்ட பல்வேறு டெண்டர்களை தாவேக அரசாங்கம் ரத்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ECRல ஒரு மேம்பாலம், ஒரு பெரிய ஒரு அகலச்சாலை, கிட்டத்தட்ட மார்க்கெட் வேல்யூவோட ஒரு 11 கோடி அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை டெண்டரை ரத்து பண்ணியிருக்காங்க. அறநிலையத்துறையில் ஏகப்பட்ட டெண்டர், கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டரை ரத்து பண்ணியிருக்காங்க. சென்னை போக்குவரத்து கழகத்திலிருந்து ஒரு 500 எலக்ட்ரிக் பேருந்து வாங்குவதற்கான ஒப்பந்தம் ரத்து, இப்படின்னு திமுக ஆட்சியில் போடப்பட்ட பல்வேறு டெண்டர்களை ரத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கமிஷன் தான் மிக முக்கியமான காரணமா? கமிஷன் தான் முக்கிய காரணம். ஏன்னா அதை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் சொன்னார். அதிமுக ஆட்சியை பார்த்து சொன்னார். கடந்த காலங்கள் இவர் ஆட்சியை பற்றி எடப்பாடி சொன்னார். ஆமாம், அது தான் அமுல்படுத்துறதுக்காக தான் சொல்கிறது. அதை முறைப்படி அமுல்படுத்தியது தான் அவருடைய 5 ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. அதில் நிறைவு காலத்தில் அள்ளிரணம் பூரா அள்ளிரணம்னு சொல்லி போட்டு அந்த குடும்பத்திலிருந்து
அள்ளும் பொழுது உள்ளது தான் நீங்கள் சொன்ன அம்சங்கள் எல்லாம். எப்படின்னா ஐயா போட விட்டுட்டாங்கன்னா அவங்கள என்ன ஆகும் தெரியுமா? 2024 தென்பெண்ணை ஆற்றில் ஒரு பாலத்தை கட்டிட்டு அந்த பாலத்தை வந்து பார்ப்பதற்காக வந்து நிற்கிறார் ஏவாவேலு. இவர் கண் முன்னாலே துவக்கடிக்கிறன்னு உடஞ்சி விழுதுங்க. நிறைய தண்ணி வந்துருச்சு அதனால தான் சொல்லிட்டார். புரியுதுங்களா? அப்போ இதுதான் வந்து நடக்கும். அதனால் இவங்களுக்கு லாயக்காக வந்து எனக்கு என்ன புரியலைன்னா, அந்த பெரிய கார்ப்பரேட்டுகள் பெரிய முதலாளிகள் இருக்காங்க, எல்என்டி, திமுக ஆட்சியிலையும் அவங்க தான் வந்து பெரிய ப்ராஜெக்டை பண்ணுறது, பாஜகவிலிருந்து மத்தியிலையும் அவங்க தான். இப்போ அதே ஆட்களை தான் இவங்களும் கூப்பிடுவாங்கன்னா, அப்போ வேணால் சோமா கம்பெனின்னு சொல்லிப்பட்டு சப்கான்ட்ராக்டுன்னு சொல்லிப்பட்டு கலைஞர் குடும்பத்துக்கு கொடுக்கலாம். மதுரவாயல் மேம்பாலத்தை பற்றி சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றிலையும் சப்கான்ட்ராக்ட் எடுத்து திமுக குடும்பம் பொழைச்சிட்டு இருந்துச்சு, அல்லது நிறைய பேர் பொழப்பை வந்து மண்ணள்ளி போட்டுச்சு. இப்போ அதனுடைய விளைவு என்ன? 2 லட்சம் கோடி எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில, அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவுட் சோர்சிங் பெர்சனுக்கு தான்ங்கிறாங்க. என்ன அந்த அளவுக்கு போய் நிற்கிது. இவங்க முதல்ல ஊழலை ஒழிப்பதில் இதை முதல்ல வந்து நிறுத்துகிறாங்க, இந்த டெண்டரில் கொடுக்குற கொள்ளைகளை. இதை பற்றி மக்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிடுறதில்ல. ஒன்று புரிஞ்சுக்கணும், படித்தவர்கள், அறிவுஜீவிகள், அரசியல்வாதிகள், ஊடகத்தார்கள், இவங்க மத்தியிலெல்லாம் அந்த கருத்து உருவாக்கம் செய்யக்கூடிய கருத்து கந்தசாமிகள், இவங்க மத்தியிலெல்லாம் வந்து இது பெரிய விஷயம். டெண்டர் ஊழல், உண்மையாகவே டெண்டர் ஊழல் பெரிய விஷயந்தான், அதை தடுத்துட்டாங்க. கீழே மக்களுக்கு என்னென்னா, இந்த பேரூராட்சிக்கு போகிறாங்க, பிடிஓ ஆஃபீஸுக்கு போகிறாங்க, வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போகிறாங்க, பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போகிறாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் போகிறாங்க, போக்குவரத்து துறை அலுவலகத்துக்கு போகிறாங்க, மருத்துவமனைக்கு போகிறாங்க. இதில் லஞ்சம் வாங்காமல் இருப்பது என்பது தான் மக்களை நேரடியாக வந்து மரியாதைக்குரியதாக ஆக்கும். அது மாறிட்டுருக்கு. இப்போ மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தவங்க லஞ்சம் கேட்க மாட்டேங்கிறாங்க, லஞ்சம்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் வாங்கக்கூடாதுங்க நாங்கள் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரி டீயாவது குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி டீ வாங்கி கொடுத்தோன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஒரு அம்மா. நமக்காக வேலை செய்கிறாங்களே மருத்துவ பணியாளர், பத்திரப்பதிவு அலுவலகத்தில் காசெல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு பயப்படுறாங்க. ஏன்னா உளப்பூர்வமாக மாறி மிகச்சிறந்த நல்லவர்களாக மாறி இந்த நாட்டையெல்லாம் வந்து ஊழலிலிருந்து ஒழிக்க வேண்டுமே, லஞ்சத்திலிருந்து வீழ்த்த வேண்டுமே என்பதற்காகவே பிறந்த ஒரு நல்ல சிறந்த சம்பளம்தான் வாங்குகிறோமே, கூடி கூடி வாங்குகிறோமே என்று, டிஏ வேறு அப்பப்போ வாங்குகிறோமே பஞ்சப்படி என்று மனம் திருந்தி மிகச்சிறந்த மனிதர்களாக நாட்டை ஊக்குவிப்பதற்காக பிறந்தவர்கள் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த அதிகாரிகளை சொல்ல முடியுமா? இல்லை ஊழியர்களை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எப்போ எது கிடக்குமோ அள்ளு, புடுங்கு, பறி என்று சொல்லி கொண்டிருந்தது மேலிருந்து மாடல் என்பது தான் எப்பொழுதுமே முக்கியம். அப்போ இவங்க மாடல் அரசுன்னு சொன்னதற்கு அர்த்தம் அதுதான். மற்றவங்க புரிஞ்சுக்கல. மாடல்னு சொன்னால் நாங்கள் மேலே வந்து அடிக்கிறோம் கொள்ளை, நீ கீழே அடிச்சுக்கோ நொல்ல அப்படின்னு சொல்கிறது தான். அதை வந்து செஞ்சிட்ருந்தாங்க. அதில் இப்பொழுது எல்லோரையும் வந்து கராராக பிடிக்கிறாங்க, எடுக்கக்கூடாதுங்கும் பொழுது கீழே வரை அது வந்து தாக்க செலுத்துது. இது தொடர்ந்து இருக்க வேண்டுமா இல்லையா? அதற்கு என்ன செய்ய போகிறாங்க? இப்போதைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய இங்கே வந்து அவங்க மையம் இங்கே மையமெல்லாம் கிடையாது, நான் தான் மையம், நான் ஒருத்தந்தான் மையம்னு சொன்னார் ஜோசப் விஜய். அது வந்து உண்மை. அதை வந்து அவர் அமுலாகிறார். முதல்ல டெண்டர்கள் கொடுப்பது அரசாங்கம் பக்கத்துலேருந்து கொடுப்பதில் ஊழல் பண்ணக்கூடியதை தடுக்கிறார். எல்லா இடத்துலையும் வாங்காதீங்க எதுவும்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி கீழில் மருத்துவமனையில் பார்த்தோம், பத்திரப்பதிவில் பார்த்தோம், இப்படி ஒவ்வொன்றிலையும் இன்னமும் காவல் நிலையங்களில் பார்த்து விட்டோமா? இல்லை. எதை பார்க்கிறோம்? கொடுப்பதையும் வாங்குவதையும் பார்க்கிறோம். அப்போ கீழே கடைசி யூனிட் வரை இந்த ஊழலை லஞ்சத்தை ஒழிப்பதற்கு என்ன செய்ய? இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்த காரணத்தினால் மட்டும் மாற்றிவிட முடியுமா? இவ்வளவு நாளாக வந்து பயிற்சி எடுக்கப்பட்டு அப்படியே வந்து நீ ஊழல்வாதியாக இரு, நீ லஞ்சவாதியாக இரு. லஞ்சவாதி ஊழல்வாதி இல்லையாங்க அந்த அதிகாரி,
எழுச்சவன் பைத்தியக்கார பயலாம் என்று எல்லா அலுவலகத்திலையும் பேசுகிறான். லஞ்சம் வாங்காதவனை அவன் என்ன பைத்தியக்கார பய. ஒரு பெரிய அதிகாரிகிட்ட ஒரு சிறிய அதிகாரி போய் சொன்னாராம், நான் சார் நீங்கள் எப்படி உருப்பட போகிறீங்க, நான்லாம் பாருங்கள் கார் வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லை நான் வந்து பையனை அமெரிக்காவில் படிக்க வைக்கிறேன், இங்கே பங்களாவை கட்டிட்டேன், நீங்களும் இருக்கீங்களே என்று கேட்டான் அப்படின்னு ஒரு பெரிய அதிகாரி ஒரு 6 வருஷம் முன்னால் சொன்னார் என்கிட்ட. நான் சொன்னேன், உங்களுக்கும் எனக்கும் வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடல, இது போதும், அதனால் நம்ம ஒன்றும் திருப்தியாகவே இருக்கலாம், உங்களால் லஞ்சம் பண்ண வேண்டாம்ட்டு. இப்போ லஞ்ச ஊழல் பண்ணவன்லாம் கிடுக்கிட்டு ஆடுறான். சட்டமன்றத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு பைசா மக்கள் பணத்தில் எடுக்க மாட்டோம், எடுத்தவனையும் விட மாட்டோம், ஏற்கனவே அதை வந்து எடுத்தவங்களை கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்போம்னு வேகமாக சொல்கிறாரா கோபத்தில். இந்த பக்கம் திருப்பி காட்டுறான். வெளிநடப்பு செய்வதற்கு தயாராகிக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறவங்கெல்லாம் ஏதோ வெளிநடப்புக்கு அரசியல் ரீதியாக எந்திரிச்சாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உட்கார்ந்துருக்க முடியலை, ஊழல் பண்ணினோமே, லஞ்சம் வாங்கினோமே, ஐயையோ ஐயையோ மாட்டிக்கோமா என்று அமைதியாக உட்கார்ந்துருக்க முடியல எந்திரிச்சு நிற்கிறான் அவன். அதில் முகத்தை பாருங்கள், அதனுடைய இதுதான் பொலிட்டிக்கல் சீனியாரிட்டியான்னு கேட்டார் முதலமைச்சர். இந்த பொலிட்டிக்கல் சீனியாரிட்டி முகங்களெல்லாம் பாருங்கள், திரு முகமே 3 முகமாயிட்டு அப்படி இருக்காங்க. அப்படியே எதிர்க்கட்சி தலைவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் அப்படியே இருக்கார். அவர் மேலே ஏற்கனவே அது நிர்மல்குமார் வெளியும் சொல்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் மேலேயும் செந்தில் பாலாஜி மேலேயும் நாங்கள் வந்து வழக்கு நடத்துவதற்காக அனுமதி கேட்டு கோப்பை கொடுத்தால் ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேன் என்கிறார், கோப்பை வைத்து கொண்டிருக்கிறார். அப்போ இவங்களுக்குள்ள என்ன இணக்கம்? பாஜக மேலிடத்துலேருந்து சொன்னால் தான் கேட்பாங்க ஆளுநருங்கிறவங்க. அப்போ இவங்க என்ன அப்படின்ட்டு வெளியே வந்து மாண்புமிகு மின் துறை மற்றும் சட்டத்துறையினுடைய அமைச்சர் நிர்மல்குமார் கேட்குறாரு. இதை விட வேறு என்ன வேணால் பகிரங்கமாக தான் பேசுகிறாங்க. இவங்க பாஜக எதிர்ப்பல்ல, இவங்க பி டீம். யாருடா பி டீம்? நீ வந்து ஏ டீம்லேயே ஒரு அங்கம் என்பதை சொல்லிட்டு இருந்தோம். இந்த நாட்டில் சீர்கட்ட கேடுகட்ட அனைத்திற்கும் உள்ள ஒரு மாடல் தானே நீங்கள் 5 ஆண்டு மாடல் அரசு என்பது நிரூபணமாகி போச்சு. இல்லை, சாதி விஷயத்திலையும் சரி, சமூக நீதிக்கு எதிரானதும் சரி, என்ன நாடு பூரா போதை மருந்தை கழட்டி விட்டதுலேயும் நீ வந்து நிரூபணமாக்கிட்டுல. போதை மருந்தை தொடர்ந்து என்ன எல்லா இடமும் இறக்கி விடுவதனால் வரக்கூடிய கமிஷன்களைத்தானே நீ கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் சொன்ன. அந்த கமிஷன்களை தானே வாங்கிட்டு இருந்தீங்க. அதுதானே நிரூபிக்கிற மாதிரி போதை மருந்தை வெளிநாட்டுக்கே கடத்தக்கூடியவரை வந்து திடீர்னு கழகத்திலேயே ஒரு அணியினுடைய முக்கிய அணியினுடைய பொறுப்பாளராக போட்டிங்கன்னு சொல்லி போட்டு வெளியே தள்ளினீங்க அவர் மீது நடவடிக்கை வந்தபோது, இல்லையா? அதனால் பகிரங்கமாகவே அம்பலமான மாடல் மக்களுக்கு தெரிஞ்சு வச்சு. யார்? இந்த வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய மக்கள், அடிப்படை மக்கள், படித்தவங்களுக்கு மட்டும் தெரியாது. அவங்க இன்னமும் வந்து திமுகவை முற்போக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் பாதிக்கப்படலை பாருங்கள். அவங்க வந்து இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தவிர அதில் வந்து ஏதாவது பரப்புரை செய்துக்கிட்டு இருந்தால் என்ன, மாடல் அரசுக்கு ஆதரவாக விளம்பரமாக வந்துச்சு. அரசாங்க விளம்பரம் வராத ஊடகம் எது? வராத ஊடகவியலாளர் யார்? அரசாங்க விளம்பரத்தும் கோடிக்கணக்காக கொடுத்து இறக்கி விட்டது என்பதிலையும் இவங்க ஒரு ஆய்வு பண்ணணும். அது மட்டுமல்லாமல் கட்சியிலிருந்து கொடுத்த பணம் என்பது கட்சிக்கும் அரசாங்கத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் அவுட் சோர்சிங்காக இருந்துக்கிட்டு கட்சியும் அரசாங்கத்தையும் நடத்திய ரிமோட் கண்ட்ரோலர், அவருடைய எழுத்தாணி நிறுவனம், அதிலிருந்து வந்த சம்பளங்கள் எவ்வளவு? அதை வாங்காதவர்கள் யார்? பரப்புரை செய்தவங்க. ஒருத்தர் வந்து 150 தொகுதியில் வெற்றி பெறும் திமுக, அதுதான் வந்து எங்களுடைய எக்ஸிட் போல்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் உடனே 152 தொகுதியில் வெற்றி பெறும். உடனே இன்னொருத்தர் 200 தொகுதியில் வெற்றி பெறும். இவங்கெல்லாம் யாரானா ஒரே மாதிரி வார்ப்பு மாதிரி இருக்காங்க. வெளியாளவும் பொய் சொல்ல மாட்டாங்கிற ஒரே தைரியத்தில் தானே வைத்தீங்க. அப்போ யார் ஆதரவில் நின்றது மாடல் அரசு தெரிஞ்சு வச்சா? இப்போ
யாரை எதிர்க்கிறோம்னு பெரியாரை பெயர் சொல்லி பெரியாரை இப்படிலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. இவர்கள் ஆதரவில் தானே இருந்தீங்க. அது பூரா இப்போ உடஞ்சி போச்சு இல்லை. அதனால் இப்பொழுது உடையும் தருணம். இனிமேலும் அந்த கட்டடத்தை கட்டி எழுப்ப முடியாது. திமுக உடைந்து கொண்டிருக்கும் கட்டிடம்ங்கிறீங்களா? மூழ்கி கொண்டிருக்கும் கப்பல்ங்கிற. என்ன சார் சொல்கிறீங்க? வேறு என்ன தான் சொல்லணும்? நீங்கள் 57 இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க என்பதனால மட்டும் இல்லை, உள்ளுக்கே ஏன் தோத்தோம் ஏன் தோத்தோம் ஏன் தோத்தாரு ஏன் தோத்தாரு என்பதிலேயே எந்த நிலைமைக்கு போயிட்டு அப்பாவை காணாமன்னு கேட்குற அளவுக்கு போயிட்டு இல்லை. வெளியே அவர் என்ன சொன்னாருன்னு தெரியும்ல. வெளியே சட்டசபையில் அப்பாவை காணோன்னு சொன்னார். அதுக்கு சட்டமன்றத்துக்கு வெளியே அவர் என்ன சொன்னாருங்கிறதும் நாடு பார்த்துச்சுல சார். அதற்கான எதிர்வினை. ஆமாம், எதிர்வினைனா நீ தனிநபர் ரீதி. அவர் பேசியது அரசியல், நீங்கள் பேசுகிறது தனிநபர் பற்றி தான் எப்பவுமே தாக்கி பேசுவீங்க. அதற்காகவே பிறந்தவங்க. அந்த காலத்திலேருந்து கோயபல்ஸ் என்று சொல்லப்பட்டதே உங்களை வைத்துத்தான் அங்கு சொன்னானான்னு நமக்கு சந்தேகம். ஓகே, அந்த அளவுக்கு தலைவர் கலைஞர் காலத்தில் இருந்து நீங்கள் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போலேருந்து பொய்யை மிகச் சிறப்பாகவும் அழகாகவும் அலங்காரமாகவும் நாங்கள் ரசிப்போம், இல்லைன்னு சொல்லலை. அதனால ரசிகர்கள் தான். தலைவர் கலைஞருடைய பேச்சுக்கும் எழுத்துக்கும் ரசிகர்கள் தான். ஆனால் பொய் பித்தலாட்டுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதை ரசிச்சுக்கிடுறது, பின்னால் போய் ஏமாறுறது இல்லை, அவ்வளோதான். ஒரு ரசிக்கத்தக்க புனைவு கதைகள் எழுதுவதும், புனைவு நாடகங்கள் நடத்துவதும், புனைவு திரைப்படங்கள் எடுப்பதும் எங்களுடைய பாணி. அதுவே தான் ஒரு பழக்கமாகவும் வழக்கமாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமான ஒரு குடும்பம். 91 வெறும் 2 எம்எல்ஏக்கள் சார், 96 ஆட்சிக்கு வரலையா? அதே மாதிரி நாங்கள் மீண்டும் வருவோங்கிறாங்க சார். மீண்டும் வாங்க வேண்டாம்னு சொல்லலை. இனிமேல் மக்கள் விழிப்புணர்வு பெற்றுட்டான்னு தான் சொல்ல வரேன். ஓகே, மக்கள் அரசியலை தன் கையில் எடுத்து விட்டார்கள். அதனால் இனிமே யார் தப்பு பண்ணாலும் வெறும் வாக்களித்து மட்டும், எதிர்வாக்களித்து மட்டும் தோற்கடிக்க மாட்டார்கள், அடிப்பார்கள் நான் நினைக்கிறேன். மக்கள் அப்படியெல்லாம் ஏமாளிகள் கிடையாது. மக்கள் கையில் அரசியல் போய்விட்டது, அரசியல் மயப்படுத்தி விட்டார்கள். இது நாள் வரை எதற்காக வாக்களிக்கிறோம் என்று தெரியாமையே ராமாண்டா என்ன ராவணாண்டா என்ன போட்ட பொழுது தான் வந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ மக்கள் கையில் அரசியல் எடுத்துட்டதுனால ஆட்சிக்கு வந்த புதியவர்களே தப்பு பண்ணினாலும் எதுப்பான், கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்? விவசாயிகளுக்கு நீங்கள் இவ்வளோ தர்றேன்னு சொன்னீங்க, ஆனால் அவ்வளோ தரல. எல்லா இடம் விவசாயிகள் போராட்டம் வந்துருச்சா இல்லையா? மக்கள் அப்படியெல்லாம் அதே அவங்க தான் ஓட்டு போட்டது. புரியுதுங்களா? 20 நாளில் உடனே போராடுறான். மக்கள் இப்பொழுது தெருவுக்கு வர தயாராகிவிட்டார்கள். அதில் இளைஞர்கள் தலைமை எடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். இது உலகம் முழுக்க உள்ள இளைஞர்களுடைய எழுச்சி, உலகம் முழுக்க உள்ள மாற்றத்திற்கான ஒரு வழிவகை. அதுதான் தமிழ்நாட்டில் எதிரொலிக்குது. ஏதோ இங்கே தனியானலாம் சொல்லலை. அதனால் ஏமாற்றி கொண்டிருப்பது ஓடாது. இன்று கூட என்ன, மின்துறையில் இத்தனை தடைகள் வருது அத்தனை வருதுங்கும் பொழுது தொடர்ந்து நான் என்ன பொறுத்தவரை சொல்லிட்டு இருந்தேன், மின் வாரியத்திற்கு போதுமான ஊழியர்கள் கிடையாது, காலி பணியிடங்கள் நிரப்பப்பட கிடையாது, எந்த துறையிலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படலை. இன்னும் சொல்லப்போனால் அதில் பட்டியலின சாதி பட்டியலின பழங்குடிக்காக என்ன மத்திய மாநில அரசு ஊழியர்களுடைய கூட்டமைப்பில் இருந்து என்ன 2017 உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி இங்கே 27,617 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லி அதை ஜெயலலிதா ஆட்சியே நிரப்பாததுனால மறுபடியும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு போய் 10,000 ரூபா ஃபைன் போட்டு ஆயுதராடன் மினிஸ்ட்ரியிலேருந்து ஜெயலலிதா ஆட்சியிலேயே 10,000 ரூபா கட்டினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அதற்கு பிறகு எடப்பாடியார் கவர்மெண்ட்டும் அதே மாதிரி நிரப்பாமல் சிறப்பு முகாம்னு போடுறோம், வேலைக்கு ஆள் எடுக்கன்னு கொஞ்சம் சொன்னாங்க, கொஞ்சம் எடுத்தாங்க, நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அரசு வந்த பிறகும் அவர்களும் கூட அந்த மாதிரி அதை நிரப்பலை. இந்த அளவுக்கு காலி பணியிடங்கள் இருக்குது. பேக்லாக் வேக்கன்சிஸ் என்று சொல்கிறான், பின்தங்கிய காலி பணியிடங்கள். அதெல்லாம் நிரப்பப்பட வேண்டியதே நிரப்பப்படலை. எங்கே சமூக நீதின்னு சொல்கிற? பொய் சொல்லிகிட்டு இருக்க. எப்படி சமூக நீதி ஆகும் இது? சமூக நீதி என்றாலே இடஒதுக்கீடுன்னு சொல்லி கொடுத்ததே நீங்கள் தான். இடஒதுக்கீடு மட்டும் சமூக நீதி அல்ல. நீ போதை மருந்துகளை இறக்கி விட்டாலும் சமூக நீதிக்கு எதிரானது. நீ பெண்களுக்கு பாலின ரீதியாக வேறுபடுத்தி பார்த்தாலும் சமூக நீதிக்கு எதிரானது. சமூக நீதி என்பது பெரிய விஷயம், அது பெரிய கடல். அதில் எதையுமே செய்யலை, இடஒதுக்கீடு தான் சுருக்கி சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அந்த இடஒதுக்கீடையும் நிரப்பாமல் இருக்க வேண்டும் என்பதற்கும் சுத்தமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவுட் சோர்சிங்னு கொண்டாந்த. அவுட் சோர்சிங்
உன்னுடைய ஆளும் கட்சியையோ உன்னுடைய அரசாங்கத்தையோ அவுட் சோர்சிங் கொடுத்து ஒரு தனிநபர் கையில் கொடுத்துரு, ஒருத்தர் நிறுவனம் கையில் மாப்பிள்ளை இந்தா பிடி அப்படின்னு கொடுத்துரு, அது உங்கள் இஷ்டம். ஆனால் அரசாங்கத்தில் கூடாது, அவுட் சோர்சிங்னு போட்டு தனியார் கையில் கொடுப்பேன்னு சொல்லி எல்லா இடமும் கொடுத்தா என்ன அர்த்தம்? இட ஒதுக்கீடு கூடாது. இப்பவும் அதே தானே சார் தாவேக அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. செஞ்சால் திட்டு வாங்குவாங்க, எதிர்ப்பு வரும். துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் இன்னும் செய்யலை, வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது உண்மையானால் பயங்கரமாக இவங்களும் தான் எதிர்ப்பு வரும். ஓகே, அதனால் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை, மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள். ஆமாம், திமுக சத்தியமாக வேண்டாங்கிறதுக்காக வாக்களித்தார்கள். யார் வரக்கூடாது என்பதற்காக வாக்களித்தார்கள். ஆசிரியர் வீரமணி எப்பவும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம். அதை பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். அப்போ அந்த மாதிரி நீ இங்கே வரக்கூடாது என்பதற்கு அளவுக்கு 5 ஆண்டுகள் செய்த அட்டூழியங்கள், அதற்கு முலாம் பூசிய மாடல் திமுக இன்னும் மீண்டெழ முடியாதுங்கிறீங்களா சார்? வாய்ப்பே இல்லைங்க. மக்கள் ஏற்றுக்கடலை ஒன்று. ஓகே, நீங்கள் எப்போ தோல்வி அடைகிறீங்களோ ஒருத்தர் ஒரு வணிகத்தில், வணிகம் தானே இது, ஒரு வணிகத்தில் எப்போ தோல்வி அடைகிறீங்களோ அப்போ எல்லா பார்ட்னரும் சண்டைக்கு வந்துடுவேன். பங்காளி பூரா என்ன சொல்லுவான்? நீ மேலாண்மை பார்த்ததுனால தான் தோல்வி அடைஞ்சிருந்தேன், நீ கீழாண்மை பார்த்ததுனால தான் தோல்வி அடைஞ்சுன்னு அவன் சொல்லுவான். இப்படி ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யார் பொதுச் செயலாளர், யார் வரப்போகிறா, யார் 1000 கோடி உங்களுக்காக நம்பி கொடுத்தோம், திருப்பி கொடுக்க போறியா இல்லையா, 20 எம்எல்ஏ கையில் வச்சுருக்கேனா, இப்படி ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்தாச்சு. ஓகே, உள்ளுக்கு இது வெறும் கீறல் அல்ல, ஒட்ட முடியாத அளவுக்கு பிளவுகள் வரும். ஓகே, அது தவிர்க்க முடியாது. ஓகே, தோல்வி அடையும் பொழுது, தோல்வி மேலும் மேலும் கீழே போகும் பொழுது, நீங்கள் மூழ்கும் கப்பல் தான் என்பது நிறுவனம் ஆகும் பொழுது எப்படி உங்க கூட நிற்பாங்க? ஸோ திமுக உடைவதை தடுக்க முடியாதுங்கிறீங்க. அது மூழ்கும் கப்பல் என்பதுக்குள்ளே போய் அது உடைஞ்சா என்ன உடையாட்டா என்ன என்ற அளவுக்கு தவிர்க்க முடியாது. ஆனால் பார்த்தா நமக்கு வெளியே பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே சார். தெரியாது, அதுதான் மாடல் அரசு. உங்களுக்கு இதுவரை இது ஒன்றுமே தெரியலையே, தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்ணே தெரியலையே இதுவரை. முற்போக்குன்னு யாரை நினச்சிட்டு இருக்கிறீங்க? படுப்பிற்போக்குவாதிய. பாஜக அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையா, பாஜக அரசினுடைய ஒவ்வொரு கொள்கையா, சுகாதாரத்தில் உள்ள கொள்கையா, எல்லா கொள்கையும் அமுலாக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களை பாஜக அரசை எதிர்க்கிறோன்னு சொல்லும்போது நம்பினீங்கள்ல, போய் கூட்டணி போய் சேர்ந்தீங்கள்ல, இப்போ தானே சுடுது ஒவ்வொருத்தருக்கும். அந்த அளவுக்கு மிகவும் மோசமாக, கேவலமாக, மக்கள் விரோதமாக நடந்தது ஒவ்வொன்றும் கணக்கு பார்க்கப்படுகிறது. ஓகே, ஒவ்வொரு ஊழலும் கணக்குகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் வருங்கிறீங்களா சார்? இனிமேலும் வரும். துறைவா, அதாவது நிதித்துறையில் எப்படி வெள்ளை அறிக்கை விட்டாங்களோ அதே மாதிரியாக இப்போ மின்துறையில் வரப்போகுதுங்க. வரும்பொழுது அதில் உங்களுக்கு கராராக எல்லா விஷயம் புரிஞ்சுருங்க. ஓகே, குறிப்பான ஊழல் எல்லாம் எப்படி எப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க. ஏற்கனவே ஒழுங்காற்றாமை அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்காற்றும் ஆணையம் சொன்னதுக்கு விரோதமாக, ஏன்னா நாகல்சாமின்னு இருந்தார், அவர் ஒற்றை மனிதராக, ஒற்றை உறுப்பினராக இருந்தார். என்ன மின் வாரிய ஒழுங்காற்று ஆணையத்தினுடைய உறுப்பினராக. அப்போ ஆணையத்துக்கு சரியான தலைமையும் போடாமல் ஆளும் போடாமல் வேணும்னே ஒப்பேற்றிக்கிட்டு இருந்தீங்க. 2 ஆட்சியுமே சொல்கிறேன், திமுக அதிமுக. அப்போ இவர் எதிர்த்து நேரடியாக ஊடக சந்திப்பிலேயே சொன்னார். நேரடியாக நல்ல தோழர் அவர், அப்படி வளர்க்கப்பட்டவர், வளர்ந்தவர். அதனால ரொம்ப தெளிவாகவும் கராராகவும் சொன்னார். நீங்கள் தனியார்கிட்ட விளவுக்கு தான் 4 ரூபாய்க்கு தான் வாங்கணும், 4,000 ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு சொன்னால் 8 ரூபாய்க்கும் 9 ரூபாய்க்கும் 12 ரூபாய்க்கும் 14 ரூபாய்க்கும் வாங்கியிருக்கானுவ. நாட்டினுடைய இதை பூரா, கஜானாவை பூரா காலி பண்ணுற வேலையை தான் பார்த்துருக்காங்க மின் வாரியத்து மூலம், யாராண்டாலும் சரி. புரியுதுங்களா? அதனால் அந்த மின் வாரியத்தில் ஆள் போடாமையே இருக்கிறாங்க. வீட்டுக்கு மீட்டர் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது, ஒப்பந்தக்காரர்களுக்கு கொடுக்காங்க. ஒப்பந்தக்காரர்கள் என்ன வரவே மாட்டேங்காங்க வீட்டுக்கு. என்னையான்னு கேட்டால், ஏற்கனவே அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரில் பார்த்து போன முறை அவங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு யூனிட் போச்சு, அதையே போட்டுறத ஒட்டி அப்படின்னு போடுறாங்க என்று அங்கே உள்ள உதவி பொறியாளரே சொல்கிறாங்க. இத்தனையும் கொண்டு போய் நம்ம புகாராக வச்சோம்னா அதில் என்ன சிஎம்டிங்கிறாங்க. அவரே இன்றைக்கி என்ன பேச வேண்டியிருக்கு, இத்தனை பேரை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரவேற்புரை பேச வேண்டியிருக்கு.
இல்லையா? அதனால் பொய்யும் பித்தலாட்டங்களும் ரொம்ப நாள் ஓடாது. ஓகே. அதற்கான இந்த எண்டு கார்டு என்பது போட்டுட்டாங்க. மக்கள் விழிப்புணர்வு விட்டார்கள், மக்கள் அரசியல் மயப்படுத்த விட்டார்கள், மக்கள் அரசியலை கையில் எடுத்து விட்டார்கள் என்பதுதான் தீர்வுன்னு சொல்ல வரேன் நான். ஓகே சார். குறிப்பாக திமுக வந்து தங்களுடைய கூட்டணி கட்சிகளையும் ரொம்ப மோசமாக, முன்னாள் கூட்டணி கட்சிகளையும் ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்களே சார். ஆராசா அவர்கள் வந்து அமைச்சர் பதவி கொடுத்தவங்களும் வாங்கினவங்களும் வெக்கமில்லாதவர்கள்னு சொல்லி பேசியிருக்காரு, புதுடில்லியில் பேசியிருக்காரு. திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டான முரசொலியில் வந்து சிபிஎம்மின் மீது மிக கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காங்க. அதற்கு அவங்க சிபிஎம் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. கூட்டணி கட்சிகளை தொடர்ச்சியாக சீண்டிக்கிட்டே இருக்காங்களே சார். அதாவது விசிகாவையும் சரி, வயிற்றெரிச்சல்ல செய்வதுங்க. இதுவரை கொடுக்கறத வாங்கிக்கிட்டு நான் தொகுதிகளை சொல்கிறேன், ஓகே, தப்பாக நினச்சிடாங்க. அப்போ வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்தீங்களே, இப்போ என்ன உங்களுக்கு திடீர்னு வந்து கராரெல்லாம் பேச ஆரம்பிக்கிறீங்க என்பது தான். அதில் முதல்ல ஆராசா மிக கடுமையாகவே போட்டார் விசிகாவுக்கு எதிராக, முடத்தெங்கு. அதற்கு அப்புறம் வந்து அதை பின்வாங்கிக்கிட்டார். ஆமாம், அவ்வளோ மோசமாக போட்டோம் ஃபஸ்ட்டு. ஆமாம், இப்பொழுது மறுபடியும் தாக்கி அவர்களை போடுறாருன்னா, பேசுகிறாருன்னா, அதை விட சிவசங்கரன் தான் பெட்ரு. அவர் முந்திட்டார், போட்டி தான். அனுமதி பெற்று நீ ஆர்ப்பாட்டம் செய்கிறாயா? நேற்று வரை எனக்காக வந்து என்ன வேலை செய்து எனக்காக வாக்கு வாங்கி கொடுத்தவன் 2 வாரம் தான் ஆகுது, அடியிலன்னு சொல்லி போட்டு அடிக்க விட்டார்ல குன்னத்தில். நேரடியாகவே அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டத்திற்கு அந்த விசிக தொண்டர்களை யார்கிட்ட வச்சுக்கிறீங்க? எத்தனை நாள் அப்படி முடியும்னு நம்புறீங்க? அதனால் அவர்கள் அப்படி. இங்கே நீங்கள் சிபிஎம்மை சொல்கிறீங்க, சிபிஎம்மை தாக்கி முன்னால் நீங்கள் அப்படி சொன்னீங்களே இப்படி சொன்னீங்களேன்னா, எழுதிய எழுத்தாளர் என்னெல்லாம் சொன்னார். ஏற்கனவே அவர் வந்து ஊடகவியலாளராக என்ன திமுகவினுடைய கலைஞர் ஆட்சியினுடைய அந்த தமிழர் விரோத போக்குகளை பற்றி என்பதை எடுத்து போட மாட்டேங்கிறாங்களே இவங்க. அதெல்லாம் எடுத்து இவங்க பதில் போடணும் சிபிஎம் சைடில் இருந்து. அதனால் இதெல்லாம் வந்து ஆத்திரம் அகந்தையில் செய்வாங்க. ஓகே. என்ன, அது வந்து தோல்வி அடைபவர்களுக்கே இருக்கக்கூடிய குணாம்சம். மேலும் அதாவது எந்திரிக்கவே வாய்ப்பில்லை, மீண்டும் தோற்போம், மேலும் தோற்போம், அதிகமாக தோற்போம், தீவிரமாக தோற்போம் என்று முடிவெடுத்தவர்களிடமிருந்து வரக்கூடிய வெளிப்பாடுகள். ஸோ அதே தான் வந்து வரக்கூடிய இடைத்தேர்தலையும் எதிரொலிக்குங்கிறீங்களா சார்? இடைத்தேர்தலையும் தாண்டி எல்லா தேர்தலையும் எதிரொலிக்கும். சட்டசபையை பற்றி பேசாமலே விட்டோம். சட்டசபை முதலுடைய செயல்பாடு, ஆளும் கட்சியுடைய செயல்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சியுடைய செயல்பாடு. எதிர்கட்சி இருந்ததா சட்டசபையில்? எதிர்கட்சி எந்திரிச்சு நின்றுச்சு, வெளியே போச்சு. எதிர்கட்சி சம்மந்தம் இல்லாமல் ஏதோ சொல்லிச்சு, வெளியில் வந்து தான் நல்லா பேசினார் எதிர்கட்சி தலைவர். அங்கே நடந்தது ஷூட்டிங். அவருக்கு ஷூட்டிங் பற்றி அவருக்கு தானே தெரியும், நமக்கு அவரை எப்படி தெரியும்? அவருக்கு முதல்வரை வந்து ஒரு பெரிய ஹீரோன்னு தெரிஞ்சிருக்கு. அது நாட்டு மக்களும் ஏற்றுக்கொண்ட ஹீரோ அவர் முதல்வர். அதனால் அவரை ஒட்டி வர்றது எல்லாமே ஷூட்டிங்னு இவர் நினைக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு திரைப்பட நிறுவனத்தையே வைத்து நடத்தி கொண்டிருப்பவர், பல படங்களை தயார் பண்ணுறவர் இல்லையா? அதனால் அவருக்கு அதிலிருந்து தான் சிந்தனை வருது. அப்படித்தான் அவர் சிந்திக்க முடியும். அதுக்காக எந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா, இனிமேல் ஐட்டம் சாங் போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்கிறாரு. வாய்க்கு வந்ததை பேசுகிறாருன்னு வச்சுக்குவோம். இவர் எதுவாக இருந்தார் திரைத்துறையில்? இவர் திரைப்பட நிறுவனம் நடத்தினார், அதை வந்து நிறைய தயாரிப்பு செய்தார், எல்லாம் தயாரிப்பு நிறுவனம், எல்லாம் உண்மை. அதில் ரொம்ப வெற்றிகரமாக செய்தார் என்பது ஒரு உண்மை. அவருடைய நிறுவனத்தின் மூலமாக படம் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அதற்கான யார் படம் எடுக்காங்களோ அவங்களுக்கு உரிய தொகை சரியாக கணக்கு பார்த்து சரியாக கொடுக்கப்படும்னுலாம் சொல்லுவாங்க பெருமையாக. ஆனால் அதே சமயம் ஒரு நகைச்சுவை நடிகர் நாட்டில் பிரபலம் ஆனார். அவர் கூட போய் நின்றுக்கிட்டு சிரிக்கிறவருக்கு தானே பார்த்தீங்க. அப்போ துணை நகைச்சுவை நடிகராகத்தானே செயல்பட்டீங்க. இப்படி தான் மக்கள் பார்த்துருக்கேன். துணை முதல்வர்னு சொன்னால் ஏற்க மறுக்கிறேன். இளைஞர்கள் வந்து அப்படியே வெறியாகிறாங்க, கோபமாகறாங்க. என்னடா இவரை இளைஞர் தலைவர்னு கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. சினிமாவில் நகைச்சுவை இவர் கூட சொல்ல மாட்டார், அடுத்த சொன்னதை கேட்டுக்கிட்டு கிக்கின்னு சிரிக்கிற வேலைக்காகவே சப்ளாட்டுமா. ஷேக்ஸ்பியர் வந்து ஒவ்வொரு நாடகத்துலேயும் ஒரு சப்ளாட் வச்சுக்குவார். அந்த சப்ளாட்டில் லாரல் ஹாடி மாரி கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த ரோலை ப்ளே பண்ணது தானே
துணை முதல்வராக இப்படி ஏற்றுக்கிட்டேன் நினச்சான இளைஞர்கள் அவனாக சிந்திக்க முடியுமில்ல, நினைக்க முடியுமில்ல. அதையே வந்து அவன் தயார் பண்ணி போட்டாச்சுன்னா விர்ச்சுவல் வாரியர் ஆயிடுறான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இதெல்லாம் வந்து நடக்கின்ற நாடகங்கள் நாம் வந்து பார்த்து ரசிப்பதற்காக இருக்கிறோம். சட்டமன்றம் ரசிப்புத்தனமாக இருந்தது. ஆனால் கடைசியாக முதல்வர் பதில் பேசலைன்னு சொன்ன முதல்வர் பதில் பேச ஆரம்பித்தோன்னே உட்கார முடியாமல் எந்திரிச்சு நின்னாங்க. நீங்கள் வெளிநடப்பு செஞ்சுறவங்க எந்திரிச்சு நின்று உடனே வெளிநடப்பு செய்கிறோம் அறிவித்து வெளிநடப்பு செய்வாங்க, அது அரசியல். இது உட்கார முடியாமல் எந்திரிச்சு நின்று வேறு காரணம். எவ்வளோ நேரம் நின்னாங்க? ஈகோ செஞ்சிட்டாரா சார்? ஈகோ இல்லைங்க, ஐயோ போச்சே சேர்த்ததெல்லாம் போச்சே, கொள்ளையடித்ததெல்லாம் போச்சே, போயிரும் போல் இருக்க, நாமும் சிறைக்கு போகணும் போல் இருக்க அப்படின்னு சொல்லி போட்டு உள்ள அச்சம், அதிர்வு, மிரண்டு போதல். அதாவது ஸ்டாலின் செய்யாததை விஜய் செய்ய பலன் எடுத்துக்கலாமா சார்? ஸ்டாலின் சொன்னார் பல ஊழல் செய்த அமைச்சர்களை வந்து டிவிஎஸ் ரைடு மூலமாக சிறைக்கு அனுப்புவேன்னு சொன்னார், அதை அவர் செய்யலை. ஸோ பல முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுக்கு டிவிஎஸ் ரைடு போகும் போல இருக்கே சார் வரக்கூடிய காலங்களில். இல்லை, ஸ்டாலின் முழுக்க எல்லாரையும் பாதுகாத்தார், செய்தார். அவர் செய்யலைன்னு எதையும் சொல்லவே கூடாது. ஸ்டாலின் செயல்பாடு இல்லாதவர்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிட மாட்டேன். ஸ்டாலின் நிர்வாகத்திறமை இல்லாதவர்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிட மாட்டேன். அவர் மிகவும் நிர்வாகத்திறமையுடன் வருமானம், எனக்கு வருமானம், எங்களுக்கு வருமானம், குடும்பத்திற்கு வருமானம் என்று செயல்பட்டார். 24 மணி நேரம் செயல்பட்டார். கடுமையான உழைப்பாளி, அது எல்லோரும் மறுக்கவே முடியாது. ஸ்டாலின் தொடக்கத்திலிருந்து கடுமையான உழைப்பாளி, நானும் பார்த்துக்கிட்டேன், அதெல்லாம் மறுக்கவே முடியாது. அதனால் அப்படி நிர்வாகத்திறமையுடனும் உழைப்புடனும் செயல்பட்டார். அதனால் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை சிறந்த உழைப்பாளி, சிறந்த திறமையாளர். அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருக்கு நிர்வாக திறமை இருந்தது. எல்லாமே மக்களுக்கு சம்பந்தம் இல்லாமலும் மக்களுக்கு எதிராகவும் போனதுனால் மக்கள் வந்து அரசியலை கையில் எடுத்துட்டான். இப்படி தான், இதுதான் அதனுடைய சுருக்கம். பல முன்னாள் அமைச்சர்கள் சிறைக்கு போக வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு பாஜக வந்து தடுத்து பாதுகாக்கணும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க திமுக தலைமை. அப்படின்னா நேரடி கூட்டணியா? நேரடியாக நிர்மல்குமார் சொன்னதைத்தான் சொல்லியாச்சு இல்லை, 2 பேர் கோப்பு, மற்றவங்களுக்கு மட்டும் ஆப்பா தெரில. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாவில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார்.